எங்க போறீங்க? எதுக்கு இவ்வளவு அவசரம்? அட கொஞ்சம் இருங்கப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சும்மா இருக்க முடியலையா? வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். 21வது நூற்றாண்டு ரொம்ப போர் அடிக்குதான்னு கேட்டா உங்க பதில் ஆமாவா தான் இருக்கும். நம்மளோட வாழ்க்கை இப்போ மெஷின் மாதிரி ரொம்ப பிக்ஸடா போயிட்டு இருக்கு. சும்மா இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா வேலை இருக்கேன்னு ஒரு பயம் இருக்குல்ல, அது நம்மளையே நீ பிஸியா இருக்கணும்னு நம்ப வைக்குது. ஆனா உண்மைதான், அதுதான் நம்மள கரியர்ல லிஃப்ட் பண்ணும். ஆனா அதை மட்டுமே குறிக்கோளா நினைச்சு வாழ்ந்து நாம நம்மையே மறந்துடுறோம். தொடர்ந்து நிக்காம வேலை செய்யறதால டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் மாதிரி பல உடல் மற்றும் உள்ள நோய்கள் நமக்கு உண்டாகுது. அமெரிக்கால 43% மக்களும், இந்தியாவில் 59% மக்களும், தென்கொரியாவில் 70% மக்களும் இந்த பிரச்சனையால பாதிக்கப்படுறதா ஆராய்ச்சி சொல்லுது. இந்த பிரச்சனையை சரி செய்ய வழியே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. அது என்னன்னா, டச் மக்கள் நிக்சன் அப்படின்னு ஒரு புத்தகம் பத்தி சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா சும்மா இருக்கிறத பத்தியா. கேட்கவே எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? அட ஆமாங்க, சும்மா இருக்கிறத பத்தி ஒருத்தர் புக் எழுதி வச்சிருக்காரு. ஒரே வரியில சொல்லணும்னா, நிக்சன் ரெஃபர்ஸ் டு த ஆர்ட் ஆஃப் டூயிங் நத்திங். ஏன்னா நாம தூங்கும் போது கூட நம்ம மூளை எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அது எதுவுமே இல்லாம, கனவு கூட காணாம சும்மா இருக்கிறத பத்தி தான் இந்த புக்கு சொல்லுது. என்னதான் நாம மெடிடேஷன் பண்ணாலும், நம்மளை சாந்தப்படுத்துற கிளப்புகளுக்கு போனாலும் கூட அது நம்ம மூளைய வேலை செய்யத்தான் வைக்கும். ஆனா இந்த புக்ல இருக்கிற மாதிரி நாம கேட்டு நடந்தா நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். என்னதான் இந்த புத்தகம் நெதர்லாந்துல எழுதப்பட்டிருந்தாலும் கூட இப்போ உலகம் முழுக்க இந்த புத்தகத்தை பலரும் படிச்சு பயன்பெற்று வராங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சும்மா இருக்கிறதுனா என்ன? அப்படி என்னதான் இருக்குது? சும்மா இருந்தா என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும்? அதனால நம்ம உடலுக்கும் உள்ளத்துக்கும் என்னென்ன பயன் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. உங்க ஃப்ரீ டைம்ல இந்த புத்தகத்தை கண்டிப்பா படிங்க. அப்புறம் எப்படி சும்மா இருந்து சந்தோஷமா இருக்கலான்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்குவீங்க. யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, இது உங்களுக்கு மட்டும் சீக்ரெட். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆண்ட்ரூ ஜான்.